வச்சு இந்த நாமரத்தில் வந்துட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றத காட்டிலும் கீழே விழுவுது பாருங்கள் இல்லையா, அதுதான் நல்ல டேஸ்ட்டு. ஆனாம்மா சரி சரி பொடி. இந்த மரத்துக்கு இந்த பழத்துக்காகவே அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு மாதம், இந்த மாதமும் போன மாதமும் இருக்கும். இதெல்லாம் வந்து சீசன் ஃப்ரூட்ஸ் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கணும். ரொம்ப பிடிச்ச பழம் இதுவும், இறந்த பழமும். இது சாப்பிட்டவங்களுக்கு பிடிக்கும், டவுனில் பழகாதவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச பழம். எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க, திராட்சை பழத்தை விட அவ்வளோ ஒரு டேஸ்ட். இது சாப்பிட்றலாம், ஆனால் வந்து ஈஸி. நாக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வெந்துடும், வேறு எதுவுமே சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா வேணான்னு நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். எப்படா அப்படின்னு வரும். இந்த சீசன்லாம் மறுபடியும் கிடைக்காதுல்ல, இருக்கும்போதே இது பண்ணிக்க வேண்டியதுதான். கோவில் பக்கத்துலேயே இது வந்து ஒரு 5 வருஷம் மரம் தான், வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது. ரோட்டில் பொறுக்குவோம், எந்த இடத்துல இருக்குமோ, எப்போ ஸ்கூல் விடும் இந்த நாமரம் பொறுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ உள்ள நாள்லாம். அந்த நாள்லாம் இனிமேல் வரவே வராது. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குது, அந்த பழம்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும், மெசேஜில் முடிஞ்சால் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிட்ட தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு பறிப்போம். முன்னாடியெல்லாம் இந்த மரத்துலலாம் ஏறுற அளவுக்கு இருக்கும், இனிமேலாம் ஏறுற அளவுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இல்லை. கீழேருந்து ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இல்லைன்னா ஏறி ட்ரை பண்ணிடுவோம். போன வருஷம் வரைக்கும் ஏறி ட்ரை பண்ணிட்டேன், இந்த வருஷம்லாம் இனிமேலாம் முடியாது, அந்த அளவுக்கு வீக் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த லீவ் நாள் எப்படியோ 2 நாள் இந்த நாமரத்தோடய போயிடுச்சு. நாளையிலேருந்து ஓடணும் ரேஸ் லைஃப்க்கு. ஓகே பாய்.